சூப்பர் சாஃப்டான வால்நட் பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்றத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பீட்டர் தேவையில்லை, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஈஸியாக ரெடி பண்ணலாம். நீங்கள் இதை ஸ்பாஞ்சியாக சூப்பர் சாஃப்டாக இருக்கும், வீடே மணக்கும். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பனானாவை பீல் பண்ணி பழுத்திருக்கணும். நல்லா பனானா நல்லா மேஷ் பண்ணிக்கணும், வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. சங்கியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டும் இது பண்ணிக்கலாம். இதில் ஜாக்ரி பவுடர், நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு, 2 பனானாக்கு 1 கப்பு, 1/4 கப்பு எண்ணெய், 3 முட்டை தேவைப்படும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ப்ராசஸ்ஸு வெட்டட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா பண்ணுங்கள். இது கூடயே வெனிலா எசன்ஸ் 1 மூடி. இது கலக்கிற டைமுக்கே நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிக்கு 7 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். அந்த பக்கம் அது ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த பக்கம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, மைதா 2 கப் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப்பில் இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துருக்கேன். இன்னொரு கப் மைதாவும் இதோடு சேர்த்து ஜலிச்சிக்க வேண்டியதான். மாவு ஜலிச்சிட்டு இந்த வெட் இன்க்ரீடியன்ஸும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்கிற மாதிரி கலந்துடணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜலிச்சிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு டைம்னா ஜலிச்சிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த பவுடர்ஸ் எல்லாம் அங்கங்கே உங்களுக்கு கிடைக்காது. பேக்கிங் பவுடர் தனியாகவோ சோடாவோ எங்கேயும் சிக்காது உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுறணும். நான் இதில் ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணதுனால ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணல. நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா சால்ட் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கிறது பெட்ரு. சுகர் போட்டால் இந்த லெவலுக்கு ப்ரௌன் கலர் வராது உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்ரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வால்நட்ஸை பீஸஸாக உடச்சி வச்சுட்டு ஒரு 1/4 கப் வால்நட் பீசஸ் இதில் ஆட் பண்ணுறேன். மேலே டாப்பிங்ஸ்க்கும் கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த பேட்டரோடையே இந்த மாதிரி கலந்துடணும். பேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபோல்ட் ஆகி விழும், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. சேம் டைமில் நான் ஆல்ரெடி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ட்ரே. அதில் இந்த பேட்டரை இப்போ போர் பண்ணுறேன். போட்டுட்டு இது மேலே டாப்பிங்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வால்நட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகராக போட்டிங்கன்னா கொஞ்சம் சுகரை வந்து நீங்கள் கேரமலைஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் அட்டைன் ஆகும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அவனில் எடுத்து வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 35 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணால் அவங்களோட ஸ்பாஞ்சியான வால்நட் கேக் வீடே கமகமன்னு ஸ்மெல் வரும். இந்த பனானா கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ட்ரிக்கு, குச்சி விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இதை ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். அண்டு கொஞ்ச நேரம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு பீசஸ் போடுறதுக்கு ஈஸியாக வரும். பீசஸ் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. வீடு ஃபுல்லாகவே இந்த வால்நட் ப்ரௌன் பனானா கேக்கோட ஸ்மெல் தான். செம்ம ஸ்மெல். பண்ண மாயத்துக்கு பசங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி. எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த ஜெல்லுமே யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான். செம்ம சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு. தேங்க்யூ.